Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெயில்ஸ் ஆரோக்கியமாகவும் எப்படி சீக்கிரமாகவும் வளர்த்துறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஆயிலோட நேம் தான் Cuticle Oil. Cuticle Oil அப்படிங்கிறது ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராடக்ட். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெயில்ஸையும் நம்ம கியூட்டிகிள்ஸையும் வந்து மாய்ஸ்சரைசிங் அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயிலோடைய நன்மைகள் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த ஆயிலை நம்ம நெயில்ஸில் வந்து சர்க்குலேஷன் அதாவது நம்ம நெயில்ஸை சுற்றி மசாஜ் பண்ணும்போது நம்ம நெயிலோட க்ரோத்தை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம நெயில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நெயிலோட தோற்றத்தை வந்து இன்னும் அழகாக காமிக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இந்த ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் இல்லைனா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பவுலில் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பவுலில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா விட்டமின் இ கேப்சூலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆயிலை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீன் பாட்டில் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கியூட்டிகல் ஆயில் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதான், நம்ம ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லேபிள் ஒட்டி நீங்கள் உங்கள் ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீன் காட்டன் ஸ்வாபை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கியூட்டிகல் ஆயிலை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா உங்கள் நெயில்ஸில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் நெயில்ஸை சுற்றி அப்ளை பண்ணுங்கள். எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நெயில்ஸை சுற்றி மசாஜ் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய நெயில் க்ரோத்தை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கியூட்டிகல் ஆயிலில் விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து நெயிலோட க்ரோத்துக்கும் நம்ம நெயில்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ 5 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெயில்ஸை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அவ்வளோதான், கியூட்டிகல் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கியூட்டிகல் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.